ஒரு முன்னாள் நிதி அமைச்சருக்கு இதுதான் அழகா? பெரிய கிடுக்கிப்பிடி கேள்வி கேட்பதாக நினைத்துக்கொண்டு லாஜிக்கே இல்லாத கேள்விகள் கேட்டுக்கொண்டிருக்கிறார் திராவிட மாடலின் முன்னாள் நிதி அமைச்சர். மோடி அவர்கள் மெட்ரோ ரயில் மற்றும் இலவச பஸ் பயணம் ஆகிய இரண்டையும் ஒப்பிட்டு பேசிய கருத்து பல வகையிலும் இந்த திராவிட ஊடகங்களால் குழப்பி பரப்பப்படுகின்றது. அதற்கு ஏற்றவாறு முன்னாள் நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களும் கேள்விகளை கேட்டு வைத்துள்ளார். வளர்ந்த நாடுகளில் கூட மெட்ரோவும் பஸ் சேவையும் ஒன்றாக இயங்குகிறது என்று கூறுகிறார். அதுவும் பஸ் பயணங்களில் சில கட்டண தளர்வுகள் இருக்கும்போது கூட மெட்ரோ லாபகரமாகவே இயங்குகிறது என்று கூறியிருக்கிறார். ஒவ்வொரு வங்கி கணக்கிலும் 15 லட்சம் போடும் அளவுக்கு கருப்பு பணம் குவிந்திருக்கிறது என்று மோடி கூறியதை அவர் ஏதோ வாக்குறுதி கொடுத்தது போல இந்த ஊடகங்கள் மாற்றி பேசியதல்லவா? அதுபோலதான் இதுவும். ஹிந்தி தெரியாது போடா என்று சொல்ல வேண்டியது, ஆனால் ஹிந்தியில் பேசிய ஒரு வீடியோவிற்கு இவர்களாகவே ஒரு அர்த்தம் கற்பித்து கமெண்ட் போட வேண்டியது. குறைந்தபட்சம் மோடி என்ன சொன்னார் என்று ஆங்கில பத்திரிகைகளில் படித்து பார்த்திருந்தால் கூட புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம்தான் இது. மோடி தெளிவாக கூறியிருக்கிறார். ஒரு நாட்டின் உட்கட்டமைப்பை பலப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் கோடி கோடியாக செலவு செய்து மெட்ரோ போன்ற திட்டங்களை கொண்டு வருகிறோம். ஆனால் ஓட்டு வாங்க வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக கண்மூடித்தனமாக இலவச திட்டங்களை சில கட்சிகள் அறிவிக்கின்றன என்று. இதனால் மெட்ரோ போன்ற திட்டங்கள் பாதிப்படைகின்றன என்று மோடி கூறியிருக்கிறார். இலவச பஸ் பயணத்தால் மெட்ரோ எப்படி பாதிக்கப்படும் என்று நீங்கள் கேட்கலாம். மோடி இந்த வார்த்தையை கூறியதற்கு மிக முக்கிய காரணம் ஒன்று இருக்கிறது. ஹைதராபாத் மெட்ரோவை நிர்வகிக்கும் L&T நிறுவனம் குறிப்பாக இந்த இலவச பஸ் பயண திட்டத்தை காரணம் காட்டி 2 வருடங்களில் மெட்ரோவை நிர்வகிக்கும் பொறுப்பிலிருந்து பின்வாங்கலாம் என்று முடிவு செய்துள்ளது. அதை பற்றி தெலுங்கானாவின் முதல்வர் ரேவந்த் ரெட்டி அவர்கள் சிறிதளவும் கவலைப்படுவது போல தெரியவில்லை. யார் வெளியே போனாலும் நாங்கள் இலவச பஸ் பயண திட்டத்தை கைவிட மாட்டோம் என்று கூறியிருக்கிறார். இதுபோன்ற வாக்குகளை குறிவைத்து அறிவிக்கப்படும் இலவச திட்டங்களால் L&T போன்ற மிகப்பெரிய நிறுவனங்களே வெளியேறலாம் என்று யோசிக்கும் போது நாட்டின் உட்கட்டமைப்பை பலப்படுத்தலாம் என்று எந்த நிறுவனமாவது முன்வருமா? கோடி கோடியாக முதலீடுகளை செய்து அது நஷ்டத்தில் தான் போய் முடியும் என்றால் எந்த நிறுவனமாவது வேலை செய்ய முன்வருவார்களா? இதையெல்லாம் மனதில் வைத்துதான் மோடி பேசுகிறார். இந்த பேச்சுக்குத்தான் முன்னாள் நிதியமைச்சர் வம்படியாக வந்து கேள்வி கேட்கிறார். எல்லா முன்னேறிய நாடுகளிலும் மெட்ரோவும் இருக்கிறது, பஸ் சேவையும் இருக்கிறது. ஆனால் உங்களுடைய பதிவில் நீங்களே கட்டண தளர்வை பற்றி தான் கூறியிருக்கிறீர்களே தவிர இலவச பயணங்களை பற்றி குறிப்பிடவில்லையே. குப்பனுக்கும் சுப்பனுக்கும் இந்த விஷயங்கள் தெரியாமல் இருந்தால் பிரச்சனை கிடையாது. ஆனால் திவாலாகி போன பெரிய பெரிய நிறுவனங்களில் எல்லாம் வேலை செய்த அனுபவம் உள்ள தமிழகத்தின் நிதியமைச்சராக எல்லாம் பதவி வகித்த பழனிவேல் தியாகராஜன் அவர்களுக்கு இந்த அடிப்படை புரிந்திருக்க வேண்டாமா? காசா பணமா? நம்ம இஷ்டத்துக்கு எதையாவது பேசி வைப்போம், நம்ம திராவிட ஊடகங்கள் அதற்கு முட்டு கொடுக்க தயாராக இருப்பார்கள் என்ற மனநிலையை தவிர வேற எதையுமே இதில் பார்க்க முடியல. ஹிந்தி தெரியாது போடா என்று பெருமை பேசுவது ஒரு பக்கம் இருக்கட்டும், கூகுள் பண்ணி தேடி பார்க்கவாது தெரிய வேண்டுமல்லவா?